விபிக்சல்ஸ் பார்த்துக்கிற உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய், இன்னைக்கு சனிக்கிழமை சரியான மேட்சாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏமாற்றிட்டுமே அப்படின்ற மாதிரி ஐபிஎல் டீமே நம்மளை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாதிரி நல்ல மேட்சாக இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கும்போதே லக்னோவுக்கும் பஞ்சாப்பும் இருந்துச்சு. ரெண்டு நல்ல டீமாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஹைப்பாக இல்லாத மேட்ச் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப போராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானே 7:30க்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்க்கும்போது திடீர்னு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. எல்எஸ்சி தான் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. வின் பண்ணிட்டு நாங்கள் வந்து பேட்டிங் ஆடிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட உடனே ஃபஸ்ட்டே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, நிக்கலஸ் பூரன் தான் இன்னைக்கு கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கேஎல் ராகுல் என்னாச்சு, நல்லா தானே விளாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரில, எனக்கு சரியாக பார்க்கல அப்படின்றனால அவருக்கு ஏதோ நிகில் ஏதோ இருக்குன்றனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கனா ஸ்டேடியத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, போன வருஷம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும், பவுன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும், ஸ்லோ பிச்சாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் 200 ரன் அடிக்கிற அளவுக்கு பிச்சு நல்லா பண்ணிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு லக்னோ 199 அடிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது குவிண்டன் டிகாக்கும் கேஎல் ராகுலும் தான் ஓப்பன் பண்ணாங்க. திடீர்னு பொசிஷன் மாறி வந்த மாதிரி இருந்துச்சு. போன மேட்சுக்கும் இந்த மேட்ச் கரெக்டாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான். போன மேட்சுக்கு இந்த மேட்சுக்கு பொசிஷன் மாறி வந்துச்சு. பட் குவிண்டன் டிகாக் என்ன அப்படின்னா பேஸ் கொஞ்சம் நல்லா விரும்புவார், சூப்பராக இருக்கும் அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த சைட் பேட் ஷாட்ஸ் நிறைய ஆடுவார். சைட் பேட்ஸ் நல்லா கட் அடிக்கிறது, அது ஒரு மாதிரி ஸ்கொயர் கட்டில் ஆடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பண்ணுவார். அப்படின்னால அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. கேஎல் ராகுல் இருந்து ஒரு ஸ்டார்ட் அப்படி ஒரு இந்த கவர்ஸில் ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாரு. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ என்னன்னா, லக்னோவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இன்னும் ஃபயர் அப் ஆகலையோ அப்படின்ற மாதிரி. 2 மேட்ச் தான் ஆயிடுது, அதுக்குள்ள ஏன் ஓவரா பேசுறீங்க அப்படின்னு கேட்டால் 2 மேட்ச்சில் நடந்து வச்சு தான் என்னால் பேச முடியும் அப்படின்றதுனால அந்த 2 மேட்ச் பார்க்கும்போது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபயர் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மிடில் ஆர்டரில் நிக்கலஸ் பூரன் நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்குறாரு, ஸ்டாலினிஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்குறாருன்றனால கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் அவங்களால எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. கடைசியில் வந்த குருணால் பாண்டியா கிட்டத்தட்ட 195 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். இன்னைக்கு ஆடி ஒரு நல்ல குயிக் ஃபயர் 40 to 50 அடிச்சு எல்எஸ்ஜியை நல்ல டோட்டலுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்தார். பட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு குட்டி ஆர்சிபி மாதிரி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஆர்சிபியே தாண்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்கு நீ இப்படி ஒரு நெக்கல் பேச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டுச்சுன்னா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்னன்னாலும் டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் மறுபடியும் அவங்க பவுலிங் யூனிட் ஒரு மாதிரி சொதப்புறாங்க. பவுலிங் யூனிட் நல்லா பண்ணுறப்ப பேட்டிங் யூனிட் வந்து சொதப்புறாங்க. இப்போ இன்றைக்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாபோட பேட்டிங் அந்த ஓப்பனிங் நல்லா பண்ணாங்க, ஓகேவா. பட் என்னன்னா போக 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 அப்படியே அடிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் பஞ்சாபோட பிரச்சனையாக இருக்குது. பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கு டெல்லிக்கு ஏதோ ஒரு பெரிய கேரளா மந்திரவாதி கூட்டு வந்து சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு எவ்வளோ செட் பண்ணாலும் அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் பவுலிங், அதாவது பஞ்சாபோட பவுலிங் எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லாருமே அதாவது எல்லா பவுலர்ஸுமே எக்கனமி 6 கீழே யாருமே இல்லை, 6 எக்கனமி கூட யாருக்கும் இல்லை, அந்த அளவுக்கு தான் பவுலிங் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே எக்கனமி 8 இல்லைனா 9 இல்லைனா 12 இருந்திருக்கு. அதனாலேயே ஸ்கோர் வந்து 200 டார்கெட்டாக அவங்க கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜானி பேரிஸ்டோவும் ஷிக்கர் தவானும் ஆடினது நல்லா இருந்துச்சு. ஷிக்கர் தவானோட 51st ஹாஃப் செஞ்சுரி ஐபிஎல்ல வந்துச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஐபிஎல் லெஜெண்டாக வந்து நிற்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் என்ன தான் அடித்தாலும் அவருக்கு வந்து ஒரு இந்தியன் கால் இதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்புக்கு வருமானு கேட்டால் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எப்பயுமே அவரை ப்ரூவ் பண்ணிட்டே வராரு அப்படின்றது ஒரு நல்ல மேட்டர். ஸோ இது இப்படி ஒரு ஜானி பேரிஸ்டாவுக்கும் ஷிக்கர் தவானுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கப்ப நடுவில் வந்தார் மயங்க் யாதவ். ஒரு செம ஃபைண்ட். இன்னைக்கு எல்லாருமே மீம்ஸில் பேசினே இருப்பாங்க. அதனாலே நீ பேசுறியான்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அதை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடு 151 வச்சிருக்காரு. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் செம்ம ஸ்பீடு. 21 வயசு தான் ஆகுது. டெல்லி பையன் பால் ஒன்று அடிச்சா வந்து மோதுது பேட்டில். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சுற்றி கேர் ஆகிற அளவுக்கு பண்ண வச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு செம ஃபாஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் அப்படியே பொக்கிஷமாக வச்சு பிசிசிஐ யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா செம்ம ஸ்பீடு, அவரோட ஆவரேஜ் ஸ்பீடே 151 இருக்கிறனால அவர் ஒரு ஸ்லோவஸ்ட் பாலே 147 145 இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போட்டாருனாலே 143 தான் இருக்குது. ஸோ செம ஃபைண்ட் ஆஃப் த சீசன் இன்னைக்கு எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க.
செம பவுலராக வரப்போறாரு. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலுமே மேட்ச் அவ்வளோவா வெளியே தெரியல. அது காரணம் பஞ்சாபோட பேட்டிங்குமே சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டீமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மேட்சும் பார்க்குறவங்களும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் லக்னோவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மேட்ச். அந்த ஆர்சிபி வந்து அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணாலும் மறுபடியும் அந்த ஹோம் மேட்சஸ்லாம் எல்லா ஹோம் டீமும் ஜெயிச்சுட்டே வராங்க. இன்னைக்கு மேட்ச்சில் இதுதான் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு நீ இதை பிச் பண்ணிட்டே பார்க்கலையா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது, 2 மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்றத நாளைக்கு வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் என்ன பண்ணும் அப்படின்னா டைட்டில் போய் வேவ் பிக்சல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.